2026ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் இருந்தே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில். திமுக தலைமையிலான கூட்டணியும், அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியும், விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியும், சீமானின் ஒரு கூட்டணியும் என 4 முனை போட்டிகள் தமிழகத்தில் நடைபெறுமா? இந்த சூழலில் திமுகவுக்கு தேமுதிக ஆதரவு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் ஒரு ஆச்சரியம், பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்று கருத்து தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் திமுக மீண்டும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை பொதுமக்களுக்கு தர தயாராகிவிட்டது. ஆம், பன்னீர்செல்வத்தை விட மிகப்பெரிய தலைவர் ஒருவர் திமுக கூட்டணிக்கு வருகிறார் என்ற கருத்து பரவும் நிலையில் அவர் வேறு யாரும் இல்லை, பாமக தலைவர் ராமதாசும் திமுக கூட்டணிக்கு வருவார் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், எனவே பாமகவும் திமுக கூட்டணிக்கு வரும் என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது.